ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் எந்த பேப்பராக இருந்தாலும் எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது, என்ன நம்ம செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸாம் ஹால்குள்ளே வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரணுமோ தேவையான திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துடுங்க. 2 பென் எடுத்துகிட்டு வாங்க. பிளாக்காக இருந்தால் 2 பென், ப்ளூவாக இருந்தால் 2 பென், ஒரு லாங் சைஸ் ஸ்கேலு, எரேசர், ஷார்ப்னர், இல்லை லெட் பென் வந்து அந்த அந்த லெட்டோட சேர்த்து கொண்டு வந்துருங்க. அண்டு எரேசர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருங்க. ஸோ கேல்குலேட்டர் ரொம்ப ரொம்ப மஸ்ட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட். மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு நீங்களே இந்த ப்ராப்பரான அலௌடு என்ன சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் அலௌடோ அதை மட்டும் கொண்டு வாங்க. தேவையில்லாத மற்ற கேல்குலேட்டர்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். ஒன்றுக்கு ஒரு 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ப்ராப்பராக கொஸ்டின் பேப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆன்சர் ப்ரொசீட் பண்ணணும். நமக்கு ஆன்சர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறது என்ன தெரியுமா, ஆன்சர் தெரியும் ஆனால் அந்த ஆன்சருக்கான கொஸ்டினே அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து நான் சொல்கிறேன் என்னென்னா, எல்லாருமே அந்த இது இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து அதர் நேமும் இருக்கும். அந்த அதர் நேமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினா எனக்கு இது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ கொஸ்டினை 2 முறை 3 முறை வாசிங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு வந்த உடனே கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அப்செட் ஆகிடுவாங்க. ஐயோ இது என்னது, இது எதுவுமே தெரியலையே, எல்லாமே வித்தியாசமாக இருக்கே, நான் படித்தது எதுவுமே இல்லையே. 5 யூனிட்ஸ், இந்த 5 யூனிட்ஸில் நம்ம எப்போவுமே சிலபஸ் வச்சு படிக்கிற ஒரு ஹேபிட் நமக்குள்ளே இருக்கணும். சிலபஸில் வச்சு படித்தாதான் எது அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குது, எது சிலபஸில் இல்லாமல் இருக்குன்றதை நம்மளால் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் சிலபஸ் வச்சு படிங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்பார்க் வரும். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், இல்லை இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்றது ஓரளவுக்கு வரும். இதுக்கு இது ரிலவெண்ட் கிடையாது அப்படின்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணணுன்றதை ப்ராப்பராக சூஸ் பண்ணிங்க இந்த எதிரா சாய்ஸில். ஸோ நமக்கு ஆன்சர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, எய்தர் வந்தால் 2மே நல்லா தெரிஞ்ச மாதிரி வரும், இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு அதோட ஆஃபும் இதோட ஆஃபும் வர்ற மாதிரி தெரியும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸை மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, அந்த ஏ ஆப்ஷனில் இருக்கிற ஆஃப் கொஸ்டினும் பி ஆப்ஷனில் இருக்கிற அந்த ஆஃபும் எழுதி தப்பு பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது 2மே எழுதாதீங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியும், எது ஹையஸ்ட் மார்க்காக இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். 2மே ஈக்குவல் வெயிட்டேஜாக இருக்குது அப்படின்னா எது உங்களால் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ண முடியும், டைம்குள்ளே எது சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ண முடியும், எது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படின்றத பார்த்து அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ எய்தராக இன்னொரு சாய்ஸ் வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி ப்ரொசீட் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட 1 hour எடுத்துப்பாங்க. அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. எப்போவுமே ஒரு கொஸ்டின் 25 மினிட்ஸ், மிஞ்சி போனால் 30 மினிட்ஸ், அதுக்கு மேலே எப்போவுமே கொடுக்காதீங்க டைம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிற ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் டைம் இல்லை, டைம் பத்தலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா, ஃபஸ்ட்டு அந்த 11th கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக ஷெட்யூல் பார்த்துட்டே இருங்க. 25 மினிட்ஸா, 25 மினிட்ஸ்க்குள்ளே அதை ஃபினிஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசியில் ஃபேப்ரிகேஷன், ஐசி ஃபேப்ரிகேஷன் ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் 3 மணி நேரம் கூட உட்காந்து எழுதலாம். அவ்வளோ பெரிய டாபிக் அது. ஸோ அது வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி அந்த வித்தின் டைம்குள்ளே எல்லாத்தையும் வர்ற மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், அந்த டயக்ராம், அதில் இருக்கிற ஹைலைட்டான பாயிண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எழுதணுமே தவிர மொத்தத்தையும் A to Z மொத்தத்தையும் எழுதணும்னு அவசியமே கிடையாது. பட் எல்லா டாபிக்ஸ், அதாவது அந்த ஐசி பேக்கேஜோட ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். அதுக்காக பாதியிலே நீங்கள் நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆன்சருக்குள்ளே நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி எழுதுங்க. பட் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்வேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்பியில் பட்டர்ஃப்ளை டயக்ராம் இருக்குது அப்படின்னா, அந்த பட்டர்ஃப்ளை டயக்ராம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு ஃபைனல் ஸ்ட்ரக்சர் மட்டும் போட்டுட்டு அதிலே நம்ம ஆன்சர்லாம் எழுதி முடிச்சிருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தப்பாக இருக்குது அப்படின்னா
ஸ்டெப் மார்க்குக்கான மார்க் அந்த மார்க் வந்து போடுறதுக்கு வராது. ஏன்னா ஒரே ஒரு பேஜில் எல்லாமே நீங்கள் எழுதி முடிச்சுட்டுப்பீங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டெப் மார்க் போகிறதுக்கு அது தோணாது. சைக்காலஜிக்கலாகவே இதில் எங்கே என்ன மார்க் போகிறது, ஸ்டேஜ் 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஸ்டேஜ் 2 கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்டேஜ் 3 தப்பாயிடுச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 1க்கும் ஸ்டேஜ் 2க்கும் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆயிருக்குன்னா என்ன அவங்க எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தானே போட்டிருக்காங்க. சில பேர், நான் எல்லா பேப்பர் எவாலுவேட் பண்ணுறவங்களையும் சொல்லலை, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க் வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. ஈவன் 2 மார்க்ஸு 1 மார்க் எல்லாம் கொடுத்துருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நாங்கள் சொல்லுவோம், என்ன மேம் கொஞ்சம் போடலாம்ல, பையன் ஸ்டேஜ் 2 வரைக்கும் கரெக்டாக போட்டிருக்கானே, அப்படி போட்டுடலாம்ல அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை பாருங்க இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சும்மா டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பேசியிருக்கிறத நானே கேட்டிருக்கேன். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் ஏதாவது போடணும் அப்படின்னா சைக்காலஜிக்கலாக நீங்கள் ஏதாவது பேப்பர்ஸில் அப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணியிருந்தால் தான் வரும். ஸோ அதனால தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்ன பண்ணுறீங்கன்றது அந்த ஹெட்லைனும் கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, சரி இவ்வளோ ப்ரொசீட் பண்ணியிருக்கானே, ஸ்டேஜ் 2ல் இவ்வளோ எழுதியிருக்கானே, இந்த ஸ்டெப்ஸில் எழுதியிருக்காச்சு, இதுக்காகாண்டி நம்ம மார்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்கிறவங்களும் பார்த்துருக்கோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டயக்ராம் வரைகிறேன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து பென்னிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பென்னில் வரைஞ்சி அதை அடித்து, சில பேர் வந்து அடிச்சடிச்சு எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அடிச்சடிச்சு எழுதும் போதும் ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீட்டாக ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு, தப்பாயிடுச்சா ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கும்போதே அந்த பேப்பரோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி நான் சொல்லவே இல்லை, பேப்பர் நீட்னஸை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம், அவங்களோட ப்ரெசன்டேஷனையும் பார்த்துருக்கோம். ஆனாலும் அடித்து எழுதும்போது அந்த அந்த பேஜ் பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நம்ம சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட தோணும். பட் நீங்கள் அடிக்காமல் இல்லை லைட்டாக அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது அந்தளவுக்கு தெரியாது. ஓகே, இது வந்து நான் வந்து மார்க்கு ஏன் கம்மியாகுதுன்றது சைக்காலஜிக்கலாக தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, ஏன் இவங்க வந்து இது 14 மார்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு தாட் கம்மியாகிறதுக்கான ரீசன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாருமே செய்வாங்க அப்படின்னு சொல்லலை, பட் 75% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. மென்டாலிட்டி வந்து நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம பேப்பர் என்ன எழுதியிருக்கோமோ அதை அவங்க வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தெரியாத கொஸ்டின் ஏதோ வருது அப்படின்னா அதில் எம்எஸ் தோனியை பற்றியும் சச்சின் தெண்டுல்கரை பற்றியும் தேவையில்லாத ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதி வைப்பாங்க. இல்லை இன்விஜிலேட்டர் இங்கே வந்தார், அங்கே போனார், இப்படி சொன்னார், இந்த கதையெல்லாம் எதுவுமே எழுதாதீங்க. அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுங்க, தேவையில்லாத கதை எழுதாதீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே எழுதுறதுக்கு வரல அப்படின்னா விட்டுருங்க, பேஜஸ் எதுவுமே எழுத வேண்டாம். ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, 5 யூனிட் படிச்சிருக்கீங்க, அந்த 5 யூனிட்டில் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிலன்னா ரிலவெண்ட்டாக, அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஏதாவது எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஆஸ் எ என்ஜினியருக்கு ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கொஸ்டினுக்கு வந்து டேட்டாஸ் மிஸ் ஆகிருக்கும், இப்போ இல்லைன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும், இந்த கொஸ்டின் நம்ம வந்து கிளாஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஆனால் இதில் ஏதோ ஒரு டேட்டா மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த டேட்டா இருந்தால் தான் இதை ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டேட்டா கொடுக்கல அப்படின்னா நீங்களே அசியூம் பண்ணி நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குங்க. ஆஸ் ஏ என்ஜினியர் நீங்கள் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேராமீட்டர் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் அசியூம் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணால் மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அங்கே எவாலுவேட் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து சில இதுவெல்லாம் கொடுப்பாங்க, ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க, இந்த கொஸ்டினில் ராங்காக இருக்குது, அதனால் இது வந்து இவ்வளோ மார்க் போடுங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து எம்டிஏ பேஜ் நம்பர் மட்டும் போட்டால் மட்டும் உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்கன்றது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ராங்காக இருக்குன்னா பேஜ் நம்பர் மட்டும் போட்டு ஹெட்லைன் மட்டும் எழுதுனா மார்க்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1.5 பேஜோ இல்லை 2 பேஜஸோ நீங்கள் கம்பல்சரி ரிலவெண்ட்டாக எழுதித்தான் ஆகணும். எம்டியாக நீங்கள் எழுதுகிற அந்த கொஸ்டின் நம்பருக்கோ இல்லை அந்த கொஸ்டின் ஹெட்லைனுக்கோ மார்க்கு கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை 2 மார்க்ஸ் மாதிரி எழுதியிருந்தாங்களே மார்க் கொடுக்க மாட்டாங்கன்றத தயவு செய்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான். இஃப் யூ வாண்ட் டு கெட்
குட் மார்க்ஸ் அல்ல பாஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் சம்திங் ரெலவெண்ட் டு தட் கொஸ்டின். அதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உட்காரும் போது அந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னா அந்த கொஸ்டினை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கன்னு தான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்வேன். பிகாஸ் அவுட் ஆஃப் சிலபஸில் நிறைய எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத விட ப்ரீவியஸ் இயரில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டேட்டாஸ் மிஸ் ஆகிருக்கும், இல்லைனா பிரிண்டிங் மிஸ்டேக்காக கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்றத நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்காக நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தெரியல, எதுவுமே அட்டன் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னும் போது தான் இந்த பாசிபிலிட்டிஸை நான் சொல்கிறேன். ஒரு சில இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கொஸ்டினுமே அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கும், 3 பார்ட் பியும் அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கும். அப்போ அவன் வந்து ஏதாவது ரிலவெண்ட்டாக ஏதாவது எழுதியிருந்தாலே மார்க் அவங்க கொடுத்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லாமல் பிள்ளைங்க வந்து அந்த எதுவுமே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே எழுதாமல் அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்பி வந்துடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறேன். நார்மலாகவே இப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் தான் ஃபெயில் ஆகுறாங்க. அவங்க எழுதிட்டே தான் இருப்பாங்க. வெளியில் வந்து அவன் ஃப்ரெண்டு வெளியில் வந்துட்டான்னா உடனே அவனை கால் பண்ணுவான், ஏய் வாடா போகலாம் அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுதிட்டு இருக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் கூப்பிட்றன்ற ஒரே ரீசனுக்காக வெளியில் போன எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் சொல்லுவோம் உட்காந்து எழுதுப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இன்னும் ஒரு ½ அன் ஹவர் இருக்குது, இல்லை ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது, உட்காந்து எழுதுப்பான்னா அந்த டைம் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அது கூட அவங்க வந்து ஃப்ரெண்டுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. அது சந்தோஷம் கிடையாது. இன்ஃபேக்ட் அது வந்து உங்களோட லைஃப்பை அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு மற்ற ஒர்க்கை வந்து அதாவது உங்களோட லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணுற இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். முக்கியமாக 2 மார்க்ஸ் வந்து யாருமே விட்டுட்டு வராதிங்க. 2 மார்க்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு எது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். பார்ட் பியில் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், பார்ட் ஏல உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த கொஸ்டினுமே எம்டியாக விடாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது எழுதுங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்குமே சொல்வேன். ஏன் அப்படின்னா சில பேர் கதை எழுத வந்து தயவுசெய்து கதை எழுதுகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இதுவை எம்டியாகவே விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது எழுதுங்க அப்படின்னு தான் சொல்வேனே தவிர மற்றபடி கதை எழுதுங்கன்னு நான் என்கரேஜ் பண்ணலை. அது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. கதை எழுதாதீங்க, அதுக்கு ரிலவெண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைங்க. இன்னும் இந்த 10 2 மார்க் எழுதியே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறது நான் நிறைய என்னோட இதில் வந்து அனுபவத்தில் நான் சொல்கிறேன். 10 2 மார்க்கு கிளியராக எழுதி பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது இதுலேயும் இந்த 3 கொஸ்டின்ஸ் பார்ட் பி எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் 2 மார்க்கு ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த 2 மார்க் தான் காப்பாற்றிருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ 2 மார்க்கை தயவுசெய்து யாரும் விட்டுட்டு வராதிங்க. அதுக்கு ரெலவெண்ட்டாக உங்களுக்கு தெரியலன்னா ரெலவெண்ட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸு எழுதிட்டு வாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 டே பிஃபோரே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற அந்த 2 மார்க்ஸ் எல்லாம் மினிமம் ஒரு யூனிட்டுக்கு ஒரு 10 2 மார்க்ஸ் இல்லை 15 2 மார்க்ஸ் அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து கால்குலேட்டர் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வந்து வேஸ்ட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்ட பிறகு வாங்குறது இதெல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் த எக்ஸாம் டைம். எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக கீப் அப் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினுக்கு 25 மினிட்ஸ் அதுக்கு மேலே வந்து போகாமல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் அதுக்கு மேலே போகக்கூடாது. அண்டு கொஸ்டின் பேப்பர் ப்ராப்பராக போடுங்க. 11A ஃபர்ஸ்ட் 1, 11A செகண்ட் 1, இது சப்டிவிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சிமிலராக இருக்கிற கொஸ்டின்ஸ் ரெண்டுமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏக்கு பின்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும், இதுக்கு ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, ப்ராப்பராக நம்பர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க.
இன்கேஸ் உங்களுக்கு கிராஃப் சம்மந்தமாக ஏதாவது இருக்குது அப்படின்னா கிராஃப் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அட்டாச் பண்ணும்போது ப்ராப்பராக அட்டாச் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கிராஃப் வந்து வச்சு அது இது பண்ணும்போது பஞ்ச் பண்ணும்போதோ இல்லை ஸ்டேபிள் பண்ணும்போதோ உள்ளே வச்சு பண்ணுங்க, வெளியிலே பண்ணாதீங்க. ஸோ உள்ளே வச்சு அதை வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணுங்க. சில பேருக்கு வந்து கிராஃபே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி அது ரீவால்யூஷன் அப்ளை பண்ணிட்டு வரும்போது பேப்பர் வந்து மிஸ் ஆகுது, கிராஃப் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா கரெக்டாக அந்த பின் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக பின் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கிராஃப் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பின் பண்ணியிருக்காங்களான்னு. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து இங்கே நம்மளோட காலேஜில் எழுதுகிற எக்ஸாம்ஸ்லாம் கிராஃப்லலாம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுவோம். பட் யூனிவர்சிட்டியில் யூ ஷுட் நாட் ரைட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் பேஜ். அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும். மற்றபடி வேறு எந்த இடத்துலையுமே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இல்லை உங்களோட நேமோ எதுவுமே இருக்கக்கூடாது. கொஸ்டின் நம்பர் மட்டும் அந்த கிராஃபில் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து புக்லெட்லேயே கிராஃப் இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ போலார் சார்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போலார் சார்ட் அதில் இருக்காது. ஸோ அப்போ வந்து போலார் சார்ட் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதக்கூடாது. ஸோ கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் எழுதணும். அது சப்டிவிஷன் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேப்பரில் வந்து நான் இது லாஸ்ட் டைம் எழுதுகிறேன், எனக்கு ஆப்ஷன் இருக்குது, அதனால எனக்கு பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்லாம் எழுதுனீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.